ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த பரபரப்பான வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி சாப்பிட கூட நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கோம். அதிலயும் முக்கியமா காலையில நம்ம சாப்பிடுறதே கிடையாது. ஸ்கூல் போறவங்களா இருக்கட்டும், இல்ல நேரமா வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், காலையில டீ, காஃபி மட்டும் குடிச்சிட்டு போறவங்க நெறைய பேர் இருப்பீங்க. அண்ட் அது கூட குடிக்காம சில பேர் அவங்களோட ஒர்க் பார்க்கறதுக்கு வேகமா கிளம்புறவங்களும் இருப்பாங்க. ஆனா நம்மளோட உடம்புல பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த எனர்ஜி இன்கிரீஸ் ஆவதற்கும், அதுக்கப்புறமா அந்த செல்ஸ் வந்து டெவலப் ஆவதற்கு, அதுக்கப்புறம் நம்மளோட அந்த உடல் உறுப்புகள் வந்து ஆரோக்கியமா செயல்படுவதற்கான அத்தனை அத்தியாவசியமான செயல்களும் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுல தான் இருக்குது. அந்த உணவ நம்ம சரியா தான் சாப்பிடுறோமா? அண்ட் சரியான கலவையா தான் நம்ம சாப்பிடுறோமான்னு கேட்டா, நிறைய பேரோட பதில் வந்து இல்ல அப்படிங்கிறது தான். ஸோ காலையில உணவ தவிர்க்கக் கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உணவு கலவைகள், அதாவது பேட் காம்பினேஷன்ஸ் என்னென்ன? அதனால வரக்கூடிய விளைவுகள் என்னென்ன? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபிரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப்படியே எண்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேட் காம்பினேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, தேன் அண்ட் நெய் இது 2 சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேன்ல பார்த்தீங்கன்னா, நிறைய விட்டமின்ஸ், அமினோ அமிலங்கள், கால்சியம், மெக்னீசியம் அண்ட் அது மட்டும் இல்லாம, நம்ம உடம்புக்கு அதிகமா எனர்ஜி தரக்கூடிய குளுக்கோஸ் இது எல்லாமே தேன்ல வந்து நிறையவே இருக்குது. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள குறைச்சு, நம்மளோட இதயத்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாம உயர் ரத்த அழுத்தத்த குறைக்கிறதுக்கும் தேன் வந்து அதிகமா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஏதாவது நம்ம உடம்புல வந்து காயம் ஏற்பட்டா கூட, தேன் அந்த இடத்துல நம்ம வச்சோம் அப்படின்னா, சீக்கிரமாவே அந்த காயம் வந்து சரியாயிரும். பட் இவ்வளோ நன்மைகள் இருக்கக்கூடிய அந்த தேன நெய்யோட சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு அந்த காலத்திலேயே ஆயுர்வேத புத்தகத்துல வந்து எழுதியிருக்காங்க. ஸோ சம அளவு தேனும், சம அளவு நெய்யும் சேர்த்து சாப்பிடும்போது, அது வந்து விஷமா மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிரெண்ட்ஸ் இனிமே இந்த தேன் அண்ட் நெய் வந்து ஒண்ணா சேர்த்து சாப்பிடாதீங்க. தனித்தனியா கேப் விட்டு சாப்பிடுங்க. அண்ட் அடுத்த மோசமான கலவை எதுன்னு பார்த்தோம்னா,